வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ராஜா அவர்கள் திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும், திராவிடர் கழக தலைவர் வீரமணியை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஒரு கட்சியை, ஒரு தலைவரை தடை செய்வதற்கு, கைது செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் தேவைப்படுகின்றன, அந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் திராவிட கழகம் என்ன அப்படி ஒரு பாதிப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது என்பது குறித்து தான் விரிவாக பேச இருக்கிறோம். இங்கு உள்ள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திராவிட கழகம் என்ன செய்திருக்கிறது, என்ன அவர்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்திற்கு, சமூக அமைதிக்கு, நல்லெண்ணத்திற்கு அல்லது அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக அது என்ன செய்து விட்டது, அந்த நலன்களுக்கு எதிராக என்ன செய்து விட்டதால் இப்போது என்ன பாதிப்பு வந்துவிட்டது, எதனால், என்ன காரணத்தினால் திராவிட கழகத்தின் மீது இந்த அளவிற்கு பாரதிய ஜனதாவிற்கு கோபம் வருகிறது, ராஜா அவர்களுக்கு ஏன் தொடர்ந்து கருப்பு சட்டியை எரிப்போம் என்கின்ற போராட்டமாக இருக்கட்டும், திராவிட கழக தலைவரை கைது செய்வோம் என்று அறிவிப்பதாக இருக்கட்டும், கட்சியை தடை செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள், சமீபத்தில் கூட பெரியார் சிலை கீழ் இருக்கக்கூடிய கடவுளை கற்பித்தோர் முட்டாள் என்பதை கூட மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் அழிப்போம் என்பது போன்று அவர் கோபத்துடன் கூறியிருக்கிறார். இதனால் ஏன் இது அவருடைய தனிப்பட்ட கோபமா அல்லது தமிழ் சமூகத்திற்கு என்ன தீங்கை இந்த திராவிட கழகம் செய்தது, எதனால் இவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் கூறுகிற விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து விரிவாக ஒரு திறனாய்வாக இன்றைய விவாத அரங்கம் அமைய இருக்கிறது. இன்றைய விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக இந்துத்துவ எழுத்தாளர் மா வெங்கடேசன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பெரியார் விருது பெற்ற எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களும் நமது அரங்கிற்கு அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். மேலும் மஞ்சை வசந்தன், எழுத்தாளர், திராவிட கழகத்தை சேர்ந்த மஞ்சை வசந்தன் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. ராமநாதன் சார், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இப்ப திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்ப என்ன ஒரு தேவை வந்து விட்டது, அப்படின்னா என்ன ஒரு பாதிப்பு இருக்கு அந்த கட்சி இருக்கிறதுனால? தொடர்ந்து பெரியார் காலத்திலிருந்து திராவிடர் கழகம் என்று சொன்னால் அது வன்முறை கட்சி, அது தேச விரோத கட்சி, பெண்களுக்கு விரோதமான கட்சி, பெண்களுக்கு விரோதமான கட்சி. உதாரணமாக நீங்கள் சொன்னா, அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல சுக்குலநத்தம் என்ற கிராமத்துல பெரியார் ஒரே ஆணுக்கு ஒரே மேடையில 2 பெண்களை திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி 2 ஜோடிகளுக்கு திருமணம், ரெண்டு திருமணத்தை அறிமுகப்படுத்துறாரா, 2 இரட்டை திருமணங்களை அறிமுகப்படுத்தினாரா? அதாவது அவர் ஆதரித்த கொள்கைகள், அதாவது பாரதியை பொறுத்த அளவுல சொன்னான், கற்பு நெறி என்று வைத்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனா இவரை பொறுத்த அளவுல ஏதோ பெண்ணியம் பேசுவதாக மற்றவர்கள் கதை கட்டுவார்கள். ஆனா இவர் ஒரே ஆணுக்கு ஒரே மேடையில 2 பெண்களை 2 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இதுதான் இவர் பெண்ணியத்திற்காக செய்த தொண்டு. கற்பு கரசியாக, கற்பு நெறியாளராக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கண்ணகியை முட்டா பொம்பளை அப்படிம்பார் இவர் வர்ணிப்பதே. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட அந்த கண்ணகி சிலை இங்கே மீண்டும் நிறுவப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சின்னமாக விளங்குகின்ற கண்ணகி சிலை மீண்டும் நிறுவப்பட்டது அப்படின்னு கடற்கரையில சொல்லுவாங்க. அந்த கண்ணகியை இவர் சொன்னது பெரியார் காலத்திலேயே இவர் முட்டா பொம்பளை அப்படிம்பார். திருக்குறளுக்கு எதிரான அவதூறான கருத்துக்கள், தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி திருக்குறளை அப்படி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம், திருக்குறள் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள பாடமா இருக்கிறதுக்கே திராவிட இயக்கம், நீதி கட்சி தானே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திராவிட, உண்மை இல்லையா? அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதாவது திருக்குறளை வசைபாடியது பெரியார் தான். இந்த திருக்குறள் மாநாடு நடத்தியது, பல்கலைக்கழகங்களை திருக்குறளை பாடமாக்குனதே திராவிட கழகம் தானே அப்படின்னு. அதாவது அவர் இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு, வரலாறு அந்த மாதிரி. அதாவது தத்து பித்துன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்னு பேசுவார் அவரு. தத்து பித்துன்னு, அதாவது அவர் எந்த கொள்கையிலையுமே நிலையா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாரு. பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு 500 கள்ளுக்கடையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, பாலையை சீவி விட்டா கல்லு, இல்லாட்டா அது தேங்காய் காய்க்கும், அல்லது பனைமரமா இருந்தா நொங்கு காய்க்கும். ஆனா இவர் போய் அந்த கள்ளுக்கடையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 500 தென்னை மரங்களை நல்ல வளர்ந்து, இன்னைக்காவது 3 வருஷ தென்னை மரம் வந்துருது, 5 வருட தென்னை மரங்கள் இருக்கிறது. இவர் 10-15 ஆண்டுகள் காய்க்கக்கூடிய ஒரு தென்னை மரங்களை, 500 தென்னை மரங்களை அழித்தார் அப்படின்னு சொன்னா யாராவது பகுத்தறிவாதின்னு இவர் ஒத்துப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு கேவலமான சிந்தனைக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனா அவர் இந்தியா இல்ல, இப்ப பெரியார் இல்ல, இப்ப இருக்கிற திராவிட கழக தலைவர் வீரமணி, அதாவது பெரியார் இல்ல, தொடர்ந்து அது தேச விரோத இயக்கமாகத்தான் இருந்தது.
வெள்ளக்காரன் இப்ப ஒரு இயக்கத்துக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்திய அரசு ஏன் தடை விதிக்கல? இந்த நீங்க சொல்றபடி பார்த்தா இவ்வளவு ஒரு ஆபத்தான இயக்கத்துக்கு 47க்கு அப்புறம் எந்த அரசுமே தடை விதிக்கல. அவர் விமர்சிச்ச அந்த உயர் சாதி கூட்டம் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தான் காங்கிரஸ் தலைமையில முழுக்க இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இயக்கத்தை அவங்க தடை செய்யல. பெருந்தன்மையா கூட இருக்கலாம், ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தன்மையா கூட இருக்கலாம். அதாவது அவரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று பேசியவர்கள். அப்படியே சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தாலும் கூட சேலம் மாநாட்டில் இவர் தீர்மானம் போடுறார், சென்னை ராஜதானிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்க கூடாது. பிரிட்டிஷ் அரசியார், இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசியாருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன், பிரிட்டிஷ் அரசியார் நேரடியாக இந்த சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என்றெல்லாம் பிதற்றியவர், தேசவிரோதமாக கூறியவர் பெரியார். அன்னைக்கு பிறப்பிலிருந்தே அந்த திராவிடர் கழகத்தை பொறுத்தளவிலே பிறப்பிலிருந்தே அது தேசவிரோத இயக்கமாகத்தான் இருந்தது. தலித்து விரோதம் இன்னும் பார்த்தா கண்டிப்பா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது முதல்ல இவர் சொன்னதுக்கு முன்னால நீங்க விவாதம் ஆரம்பிச்சது ராஜா கோரிக்கை. அவர் நீங்க முதல்ல சொல்லும்போது தமிழ்நாட்டின் மூத்த பாஜக தலைவர்னு சொன்னீங்க. பாஜக மூத்த தலைவர்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ அவர் பெரிய ஒரு தமிழ்நாட்டின் வஸ்தாதா தெரிகிறாரு. ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டினோட நான் தான் எல்லாம் சொன்னது இங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டலா இருக்குது. ஏன்னா அவர் குறித்து பேசுவதற்கு எனக்கு அச்சமா இருக்கு. ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்கும்போது, பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது வைகோ போன்ற மிகப்பெரிய தலைவர்களே நடமாட முடியாது அப்படிங்கிறாரு. நடமாட முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப வைகோ போன்ற பெரிய தலைவரை நடமாட முடியாதுன்னு சொன்னாருன்னு சொன்னா நான் பார்த்து விட்டு எழுந்து போயிடுவேன். அவர் பொய்யா பேச, ராமநாதன் பத்தி நல்லா தெரியும், அவருக்கு எந்த அறிவும் கிடையாது. பொது யாராவது என்ன சொல்றாங்கல்ல, ரோட்ல வரும்போது பாட்டு பாடிச்சுன்னா அதை கொண்டாந்து இங்க பேசுவாரு. அப்ப நீங்க பொய்யா பேசுவார், அமைதியா இருந்தேன்னா நான் பேசுறத கேட்கறதா தான் நான் இருப்பேன், இல்லைன்னா எழுந்து போயிடுவேன். உங்க 2 பேருக்குமே நான் சொல்றேன், உங்க பொய்களை நீங்க தனியா பேசுங்க, நான் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா மரியாதை இல்லாம நான் போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஒரு பொறுப்பற்றவரா அவர் ரொம்ப மிரட்டலா இருக்கிறாரு. வைகோ போன்ற பெரிய தலைவர்களையே அவர் மிரட்டுறாரு. அப்ப அவ்வளவு பெரிய தலைவர்களை மிரட்டும் போது என்னை போன்ற ஆட்கள் தான் நான் உண்மையில நான் பயப்படுறேன். நான் ஏதாவது நீங்க கேக்குறீங்க ராஜாவை பத்தி ஏதாவது தகவல், நான் ஒரு கருத்தை நான் கண்டிச்சு பேசணும்னா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு பய உணர்வு எனக்கு ஏற்படுது. இப்ப நீங்க கேட்கறது வாதத்துக்கு வந்ததுனால இப்ப இவர் பேசின விஷயங்கள், இவர் அள்ளி விடுற இந்த விஷயங்கள், ராஜா பேசுற விஷயங்கள்லாம் பேசும்போது என் உயிரை பணையும் வைத்து தான் அந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. அவ்வளவு ஒரு பயங்கரவாத சூழலாக, ஒரு சாதாரண கருத்து சொல்வதற்கு கூட உரிமையற்ற சூழலா இவங்க உருவாக்கிட்டு, இவர்கள் பயங்கரவாதிகளாக இன்னைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு திராவிடர் கழகத்தை தடை செய்யணும்னு சொல்றது ரொம்ப மோசடியான ஒண்ணு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இல்ல, பாபர் மசூதி இடிச்சது யாரு? இந்தியாவில் ஒரு பயங்கரவாத நிகழ்வாக உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற மிக மோசடியான விஷயத்தை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஜக செஞ்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அதிகாரத்தில் இருக்கிற, நான் சொல்றேன் வெறும் ஒரு பாஜக ராஜா மாதிரி மட்டும் இல்ல, அதிகாரத்தில் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க இல்லையா, மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, படு பயங்கரமானதா இருக்குது. ஒரு மத்திய மந்திரியா இருக்கிற ஒரு பெண் மந்திரி சொல்றாங்க, இந்த நாட்டை முறை தவறி பிறந்தவர்கள் ஆளணுமா இல்ல ராமருக்கு பிறந்தவர்கள் ஆளணுமான்னு பேசுறாங்க. இந்த நாட்டில் இது நடக்குது. இது பெண்களுக்கு எதிரானது இல்லையா? முறை தவறி பிறந்தவர்கள் அப்படின்னா ஆணை குறிக்கிற சொல்லல. அது ஒரு பெண்ணு இங்க பெரும்பான்மையா இருக்கிற பெண்களுக்கு எதிராக இழிவா இவங்க காலத்திலே பேசுறாங்க. இவர் பொய் சொல்றாரு பெரியார் பேசுனதை பத்தி ஒண்ணு. இன்னொன்னு, அப்புறம் ராமருக்கு பிறந்தவர் ஆளணுமா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் வைக்கிறார். இந்துக்கள் மட்டும் ஆளணும்னு கருத்தோட்டம் இருந்தாலும் கூட பெண்களை பற்றியான மிக மோசமான கண்ணோட்டம் ஒரு பெண்கிட்டே இருக்குது இந்த பிஜேபி அரசாங்கத்துக்குள்ளார. அப்புறம் இன்னொரு சாமியாரா இருக்கிற மத்திய மந்திரி சொல்றாரு, இந்து பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணுங்கிறார். இதெல்லாம் நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொன்னாங்கன்னு சொல்ல, இந்து பெண்களுக்கு எதிராக பயங்கரவாதமா இருக்குது. இது இந்து சமூகத்தில் இருக்கிற பெண்கள், இந்த இந்து சமூக அமைப்பு யாருக்காவது பெருமளவில் தீங்கு பண்ணிருக்கு அப்படின்னா ஜாதி ரீதியாக கூட அது பண்ணல. மிக பெருமளவில் படு பயங்கரமான மோசடிகளை யாருக்கு எதிராக பண்ணிருக்குன்னு பார்த்தா பெண்களுக்கு எதிராக தான் பண்ணிருக்கு இந்து சமூகம் முழுக்க. அதுவும் எந்த பெண்களுக்கு பண்ணிருக்குன்னு பார்த்தா இந்த சமூகத்தில் மேல்தட்டில் தலையிலிருந்து பிறந்தவர்கள் சொல்லப்பட்ட பார்ப்பன சமூகத்தை பெண்களுக்கு செய்த இந்த இந்து சமூக அமைப்பு இந்த தீங்கு மாதிரி எந்த சமூகத்துக்கும் பண்ணல. மிக ஆமா. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்து சமூக அமைப்பு முறையில் யார் பிணத்தை எரிக்கிற பழக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறையாளர்களாக இருப்பாங்க இந்து சமூக அமைப்பு முறையில். ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த மக்களுக்கோ மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கோ பிணத்தை புதைப்பதுக்கு தான் எரிக்கிறதுக்கு உரிமை கிடையாது.
அப்ப இந்த லீடு வரலாற்றுல இந்த குறியீடு இருக்கு பாத்தீங்களா, பிணத்தை எரிப்பது அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப உடன்கட்டை யார், பெண்ணை உயிரோடு எவன் கொளுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, யார் பிணத்தை எரிக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்குதோ, ஆதிக்க ஜாதியில் தலையில் பிறந்தவர்கள் இருக்குதோ, அவர்கள் தான் தன் சமூகத்து தன் குடும்பத்து பெண்களை ஒன்னா போட்டு எரிச்சவங்க. இந்திய சமூக அமைப்புக்குள் இந்த இந்து சமூகம் வேறு அப்பெல்லாம் வேற மாத்துக்காரெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. இப்பதான முஸ்லீம் வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, மத்தவங்க வந்தாங்க, இவர் சொல்றவர் திராவிட கழகம் வந்தாலும் வந்தது. அன்னைக்கு முழுக்க முழுக்க இங்க இருந்தது இந்து சமூகம் மட்டுமே இருந்தது, வர்ணாசிரம முறை மட்டுமே இருந்தது. வர்ணாசிரம முறையில் தலையிலிருந்து பிறந்தவர்களாக சொல்லப்பட்ட இவர்கள் தன் குடும்பத்து பெண்களை ஈவிரக்கம் இல்லாமல், ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்களும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த பார்ப்பன பெண்களை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆளுக்கு 3-4 பொண்டாட்டி இருக்குங்க. ஒருத்தன் செத்து போயிட்டானா 3 பெண்களை உயிரோட போட்டு கொளுத்திடுவாங்க. இந்த முறை இருந்தது. ஐரோப்பியர்கள் வருகை பின்னால் தான் தடை செய்யப்படுது. அது தடை செய்யப்பட்ட பிறகு வேறு ஒரு வடிவம் பெண்களுக்கு ஒடுக்குமுறையா மாறுது. என்ன மாறுதுன்னா, அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்கள் உயிர் தப்புறாங்க. உயிர் தப்பி என்ன வடிவத்துக்கு மாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க படுத்த விதவை அப்படின்னு போது ஒரு கொடூரமான வன்முறைகள் ஏற்படுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இப்பதான் பெரியார் இயக்கங்கள், டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் பெண்களுக்காக சட்டம் இயற்றி போராடியதுக்கு பிற்பாடுதான் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்கன்னா பெரியாரும் அம்பேத்கரும் தான் அதுக்கு காரணம். குறிப்பா ஒன்று சொல்லணும், பெண்களை தன் சொந்த ஜாதி பெண்களை மொட்டை எடுத்து, கணவன் செத்து போயிட்டான்னு சொன்னா மொட்டை எடுத்து முக்காடு போடுகிற மிக மோசமான பழக்கத்தை இந்து சமூகத்துக்குள்ளார் யாரு ரொம்ப நாங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க, பெண்களை அவங்க தான் ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தினாங்க, அவங்க தான் பெண்களை இழிவாப்படுத்தினாங்க. பெரியார் அதுக்கு எதிராக பேசினாரு, அம்பேத்கர் அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தார், ஒரு தார மனம்ங்கிறது சட்டமாக்குனாரு. அப்படி இந்து சமூக அமைப்பு எப்ப பார்த்தாலும் ஒரு மோசமான வன்முறையா இருந்திருக்குது. அப்ப 4 குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு அந்த பெண் ஒரு சாமியார், இந்து சாமியார் அமைச்சர் சொல்றாருங்கிறது மீண்டும் இந்த பெண்களை வெறும் ஆண்களுக்கு பிள்ளை பெறுகிற ஒரு இயந்திரமாக, இவங்க என்ன கணக்குல சொல்றாங்க, இஸ்லாமியர் கணக்கு அதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், தன் சார்ந்த இந்து சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிராக வரலாறு நெடுகளும் இந்து ஆண்கள், ஆதிக்க ஜாதி ஆண்கள் தொடர்ந்து வன்முறை செய்துகிட்டே இருக்கிறார்கள். அதற்கு எதிராக பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் போராடி தான் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. திருமண முறை கூட. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு ராஜா பேசுறது புதுசு ஒண்ணு கிடையாது. பெரியாரை குறித்து அவர் எவ்வளவு இழிவாலாம் பேசியிருக்கிறார். இவ்வளவு வன்முறைகளையும் இவ்வளவு வெறியாட்டங்களையும் பெண்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும், தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை உயிரோடு கொளுத்துவது அப்படிங்கறதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகளை இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ செய்வதில்லை, இந்துக்கள் தான் செய்யறாங்க. அப்ப இந்து சமூக அமைப்புக்குள்ளார தாழ்த்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், ஆதிக்க ஜாதி சேர்ந்த பெண்களை இந்து சமூகம் தொடர்ந்து ஒடுக்குமுறை பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு எதிராக பெரியார் கடுமையாக போராடுறார். 25ல் ஆரம்பிக்கப்பட்டு பெண்களுக்கான மிக தீவிரமான உரிமையை பேசுறாரு. இவர் எல்லாம் சொன்னார்ல, பெரியார் அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டாருன்னு, அதெல்லாம் கிடையாது. ஏன் அவர் சொல்றாருன்னா, மனு தர்மத்தை வேதத்தில் பார்ப்பனர்கள் தான் தலையில் உயர்ந்தவங்க, பெண்கள் இழிவானவர்கள், சூத்திரர்கள் இழிவானவர்கள், பஞ்சமர்கள் சூத்திரர்களுக்கும் பார்ப்பன பெண்களுக்கும் பிறந்த சண்டாளர்கள் மனு எழுதியிருக்கிறாரு. அப்ப மனு தர்மத்தை கொளுத்தினாரு, வேதத்துக்கு எதிராக போராடினாரு. பார்ப்பன ஆதிக்கம் என்பது பார்ப்பன பெண்களுக்கு எதிராகவும் இருக்குது என்பதற்காக எல்லா துறைகளிலும் பெண்கள் வேலைக்கு வரணும்னு சொல்லி பெரியார் தொடர்ந்து போராடியதால் தான் இன்னைக்கு இவர்கள் சமூகத்து பெண்கள் கூட படித்து கல்வியோடு வந்திருக்கிறாங்களே தவிர, மாறாக பெரியார் இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கும் அக்ரஹாரத்தில் பல பேர் மொட்டை பாப்பாத்திகளா தான் இருந்திருப்பாங்க. இல்ல இப்ப பார்ப்பன பெண்கள் படித்ததுக்கு மனு தர்மமோ இந்து தர்மமோ காரணம் இல்ல, பெரியார் கொள்கைகள் தான் காரணம். இன்னொன்னு நீங்க கேட்கறதுல ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்ல வருமா, பார்ப்பன பெண்கள் படிக்காம இருந்ததுக்கு மனு தர்மமும் இந்து தர்மமும் தான் காரணம், படித்ததுக்கு பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் தான் காரணம். அப்ப இந்து சமயப்புக்குள்ளார இந்த மக்களுக்கு எதிரான தொடர்ந்து கொலைவெறி தாக்குதல்களை இந்து சமூக அமைப்பும் இதுவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த சமூகத்துக்குள்ளார திராவிடர் கழகம், பெரியார் இயக்கம் என்பது இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான குரலாக அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு எல்லா துறையிலும் வந்ததுனால அதை விரும்பாத கூட்டம் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு நாங்க வந்திருக்கிறோம், மத்தியில வந்திருக்கிறோம், நாங்க வச்சதுதான் சட்டம் என்பதனால் அவர்கள் திருப்பி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறதற்காக திராவிட கழகத்தை தடை பண்ணணும்னு சொல்வது இதுதான் நோக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்முறையை செய்வது ராஜா, பிஜேபி, விஸ்வ பரிஷத், சிவசேனா போன்றவர்கள் தான் வன்முறை செய்யறாங்க. திராவிடர் கழக பெரியார் திடலுக்கு முன்னால போய் இவர்கள் ஒரு 10 பேர் கைகுண்டு எடுத்து வீசுறாங்க. ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு முன்னால போய் தொலைக்காட்சி முன்னால கைகுண்டு வீசுறாங்க. இந்த பிறந்த வன்முறைகளையும் வெறியாட்டத்தையும் பண்ணிட்டு அவங்கள தடை பண்ணணும்னு நம்ம சொல்றது போய் நம்ம அதுக்கு எதிராக அது எதிர்ப்பு குரல் கொடுக்கிறோம்ல, நம்மள தடை பண்ணணும்னு சொல்றது வரலாற்று தொடர்ந்து இவர்கள் செய்கிற மோசடி. பெரியார இந்து துரோகி, இந்து விரோதி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்றது, அவர் தமிழர் விரோதி, தலித் விரோதிங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் திராவிடங்களும் யாருக்கு பாடுபடுதோ அவங்களையும் தாண்டி யாரை விமர்சிக்கிறதோ அந்த சமூக மக்களையே சீர்திருத்தினதோ அந்த பெண்களுக்கே இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது காரணம் பெரியார் அம்பேத்கர் சிந்தனைகள் தான். அதனால இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கு எதிராக திராவிட கழகத்தை தடை செய்வது பெண்ணுரிமை சிந்தனைக்கே எதிரானதுங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்,
அதாவது புத்தகம் எழுதிட்டா எல்லாரும் அறிவாளி இல்லை. இவருக்கு அறிவாளி போல இவர் பேசிட்டார்ல, சுத்தமாக அறிவு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய மறுப்பெல்லாம் எழுதியிருக்கேன். அதனால் பெரியார் இயக்கம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக தான் வேலை செஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு வன்முறை அவர் பிராமணர்கள் சொல்றேன். அது பெரியார் ஒரு இடத்துல சொல்றார், ஜோசியர்களை வேட்டையாடு, சுயநலம் பேராசையும் தான் மூட நம்பிக்கைக்கு வித்தாகும். இந்த இரண்டுமே தான் ஜோசியத்தை மனிதன் நம்புவதற்கும் விரும்புவதற்கும் காரணம். இந்த படியான ஜோசியர்களால் நாட்டில் எத்தனை கோடி மக்கள் மடையர்களாக ஆகி வருகிறார்கள், ஆக போகிறார்கள். யோக்கியமான அரசாங்கம் என்பதாக ஒன்று இருக்குமானால் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுவது போல் இந்த துஷ்ட ஜோசியர்களை வேட்டையாடி அந்தந்த இடத்திலேயே கொன்று எடுத்து சாம்பலாக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதாவது எவ்வளவு வன்முறையா ஒரு காட்டு மிராண்டித்தனமா எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பெரியார் பேசியிருக்காரு. விடுதலை நீங்க அறிவாளி போல பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ முட்டாள் தான். யார் எங்களுக்கு தெரியும், நீங்க முட்டாளே எங்களுக்கு தெரியும், நீங்க முட்டாளே எங்களுக்கு தெரியும், நீ முட்டாள் தெரியும். நீ பேசும்போது நாங்க பேசல, நீங்க பேசாதீங்க, நீங்க முட்டாள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அறிவு எங்களுக்கு தெரியும். நீங்க மத்தவங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க அறிவாளியா இருந்தா விடுதலை 112வது தகவல் சொல்றது தகவல் சொல்றது அறிவுதான் வேணும். தகவல் சொல்வதற்கு அறிவு வேணும், தகவல் சொல்வதற்கு அறிவு வேணும். யார் ஒன்னா சொல்லிட்டா அது தகவல் சொல்லிட்டு தகவலா? நீங்க அறிவாளி, நீங்க அறிவாளியே இல்ல. தெரியும், நீங்க பேசாதீங்க. பேசும்போது நீங்க குறுக்க நான் பேசும்போது நீங்க குறுக்க பேச சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் பேசாதீங்கன்னு என்னையும் கூட சேர்த்து நான் அப்ப பண்ணல. என்னையும் கூட சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க பதில் நீங்க ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. இல்ல நீங்க பேசும்போது நானும் பேசுவேன், நீங்க பேசும்போது நானும் பேசுவேன், நீங்க பேசும்போது நானும் பேசுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, பேசவே விட மாட்டேன். நான் உங்களை பேசவே விட மாட்டேன். கருத்து சொல்ல இப்படியே நேரம் போவேன், பேசவே விட மாட்டேன். அவ்வளவுதான். நீங்க உண்மையா சொல்லிட்டீங்களா? நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்க? இப்ப நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்கன்னு தெரியுங்க. நீங்க எவ்வளவு பொய்யா எவ்வளவு அதிகமா போல பொய் சொல்ற ஒரு இயக்கம் உலகத்துல எங்கேயுமே இல்ல. இது நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க. நீங்க உண்மையா சொல்றீங்க, நீங்க உண்மையா சொன்னீங்க. நீங்க உண்மைதான். ஏன்னா நீங்க ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீடு, நீங்க அதான் ஏன்னா நரகாசுரன் படத்திய இவங்க வரைஞ்சு போட்டுவங்க. இவங்க நரகாசுரன் நரகாசுரன் 2010 ஒரு மலர் போட்டு நீங்க பேசாதீங்க. நீங்க அவரை கண்டிக்க மாட்டீங்க. நீங்க அப்ப இவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவரை கண்டிங்க. அப்ப நீங்க பேசாதீங்க, சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? பேசுறீங்க ஆனா அவரை பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. யார் வன்முறை என்ன இப்ப இவரே சொல்லிட்டா பாத்தீங்கன்னா கொம்பை தடிங்கன்னு இவங்களோட ரத்தத்திலே ஊருதான் வன்முறை சொல்லியிருக்காரு 112வது. இன்னொன்னு, இந்த பூனல் அறுப்புன்றது பெரியார் தொடர்ந்து காலகாலமா சொல்லணும் வர்றார். அதெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க. விடுதலை 31/1/54. நமக்கு ஆத்திரம் இருக்கிறது, ஆனால் அதற்காக இந்த ஆத்திரத்தை இப்படி சாமான்கள் மீது காட்டி உடைக்க கூடாது. சம்மட்டி எடுத்து இந்த சாமான்கள் உடைத்ததற்கு பதிலாக கையிலே ஆளுக்கு ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கொண்டு உச்சி குடுமையை கத்திரிக்க வேண்டாமா? ஏன் நம்மை அழுத்தி அடக்கி ஆளுகிற வடநாட்டு ஆட்சி மீது படையெடுக்க கூடாது? வடநாட்டானுக்கு இங்க என்ன வேலை? வடநாட்டான் ஏன் இங்கே விட வேண்டும்? வடநாட்டு பேங்குகளை ஏன் இங்கே அனுமதிக்க வேண்டும்? அதே போலவே இந்த நாட்டிலே பார்ப்பான் என்றுதான் ஒருவன் ஏன் அனுமதிக்க வேண்டும்? ஒழிக்க வேண்டாமா? நம்முடைய ஆத்திரத்தை எல்லாம் இந்த பக்கம் திருப்ப வேண்டாமா என்று தொடர்ந்து பெரியார் விடுதலை 31/1/54 அவர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது, இப்ப சில காலமா இந்த பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பார்ப்பானை அடி, பாம்பை விட்டு விட்டு பெரியார் சொல்லல அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்களே. கீற்றுல ஒரு கட்டுரை வந்திருக்கு. பெரியார் இது போல சொன்னதா வீரமணி பேசியிருக்கார். எப்ப பேசியிருக்காருன்னா,
அது வந்து பெரியார் திடல்ல பேசியிருக்காரு. டிசம்பர் 24, 2005 பெரியாரோட பிறந்த நாள்ல. கண்டிப்பா கீற்றுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பெரியார் காலத்துல இருந்தே தொடர்ந்து நடக்குதுங்க. கீற்றுல 11/10/2010 கீற்றுல வந்திருக்கு. இது வந்து பெரியாரை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய வார்த்தையிலே சொல்லணும், வீரமணியோட வார்த்தையிலே சொல்லணும்னா, பாம்பையும் பார்ப்பானையும் பார்த்தால் பாம்பை விட்டுவிடு, பார்ப்பானை அடி என்று குறிப்பிடுவார் தந்தை பெரியார். அதனுடைய தத்துவம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட தத்துவம் சொல்றாரு. கண்டிப்பா மஞ்சள் சார் உங்கள்ட்ட பூனல் அறுப்பு இவ்வளவு நேரம் அவருக்கு பேசுற அளவுக்கு அது எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். அவர் பேச கால வர வந்து அவரை பேர் சொல்ல அவர் எவ்வளவு விஷயம் சொன்ன அந்த விஷயம் பதிலா சொல்லக்கூடாது. சொல்லுங்க இருங்க சொல்றேன். சொல்லுங்க. அதே போல விடுதலையில பெரியாரின் கைத்தடின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து பாம்பையும் பார்ப்பனையும் அடி என்று சொன்னதற்கு ஒரு கவிதை போட்டிருக்காங்க அவங்க விடுதலையிலே. அந்த மேட்டர் தானே அது. இரண்டாவது, பெரியார் வந்து தான் பெண்ணியத்திற்கு வந்து விடுதலை கிடைத்தது அப்படிலாம் ஒண்ணே இல்ல. பெரியார் வருவதற்கு முன்னாலேயே ஜி சுப்பிரமணியர் அவருடைய பெண்ணுக்கு விதவை திருமணம் செஞ்சிருக்காரு. இது போல இந்து சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பிச்சு செஞ்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணம் ஆகுது. அப்ப பெரியார் ஒரு அறிக்கை வெளியிடுறார். இனிமேட்டு மணியம்மை நீங்கள் அழைக்கும் பொழுது ஈவேரா மணியம்மை என்று அழைக்க வேண்டும் என்று சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், பெரியார எல்லாரும் மணியம்மை ஈவேரா என்று அழைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லல? அப்போ இவர் தன்னுடைய ஆணாதிக்கத்தை அந்த மணியம்மை மேல காட்டாரு. அதை எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, கண்டிப்பா அடுத்த சுற்றுல பேசுங்க. இல்ல நான் கேட்டது இப்ப வந்து மனித உரிமை, ஜனநாயகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பெரியாரிஸ்டுகள், திராவிட கழகம் தொடர்ந்து அந்த விஷயத்தை கருத்துரிமை பேசும்போது பூனல் அறுப்பு அப்படிங்கறது பெரியார் காலத்துல இருந்து திராவிட கழகம் செய்யறாங்க, இது எப்படி ஒரு சரியான விஷயமா இருக்குங்கிறது அவங்க கேள்வியா கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்ப நேரடியா பூநூல் அறுப்புக்கு வரீங்களா இல்ல திராவிடர் கழகம் திராவிட கழகத்துக்கு ஏன் தடை செய்யணுங்கிறப்ப அவங்க திராவிட கழகங்கிறதே வன்முறை அமைப்பு தாங்கிறது இவங்க ரெண்டு பேருடைய கருத்து. அது வன்முறை அமைப்பு தேசத்துக்கு எல்லாம் கழகம் எங்க வன்முறை செஞ்சிருக்காங்க சொல்றேன். என்ன வன்முறை அவர் கேட்டுறாருல்ல, கேட்டா அப்புறம் சொல்லணும். நேற்றைய நிகழ்வு அல்லது இன்னைய நிகழ்வு, நேற்றைய நிகழ்வு இப்ப தொலைக்காட்சியில் வர்றது கூட திராவிடர் கழகமா செஞ்சது. திராவிடர் கழகத்துல பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு அந்த அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரே கண்டிச்சிருக்கிறார். கண்டிக்கல, ஆதரவா பேசியிருக்கார். என்ன கண்டிச்சிருக்கிறார்? இது வன்மையான கண்டனத்துக்குரியது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது, அதை நாங்கள் அவர்களை கண்டித்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய விளைவு எதனால் வந்ததுன்னா ராஜாவினுடைய பேச்சினுடைய விளைவால் வந்தது அப்படின்னதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இப்போ ராஜாவினுடைய பேச்சால் வந்த விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பெரியாருடைய வாசகம் அவருடைய சிலையின் கீழ் எழுதப்பட்டிருப்பது அது தவறு, எங்களை புண்படுத்துகிறது, அதனாலே அதை நீக்க வேண்டும் என்று ராஜா சொல்றதனுடைய தத்துவம் பூநூல் போட்டுக்கிட்டு போற ஆள் என்னன்னா, மற்றவனெல்லாம் சூத்திரன்னு நீ சொல்லாம சொல்ற, அப்ப உங்ககிட்ட எதுக்கு பூநூல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த செயல் செய்யப்பட்டிருப்பதா அந்த வழக்கறிஞர் விளக்கம் கொடுக்கிறார். அவர் விளக்கத்துக்கு அதுதான் பொருள். அப்ப அவரே அந்த அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞரே அதை ஆதரிக்கவில்லை. திராவிடர் கழகமும் இது போன்ற வன்முறைகளை என்றைக்கும் ஆதரித்ததில்லை. ஆகையினாலே இந்த நிகழ்வுக்கும் திராவிடர் கழகத்துக்கும் முதல்ல தொடர்பு கிடையாது. இரண்டாவது, திராவிடர் கழகம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் வன்முறையிலே இதுவரையிலே தலையிட்டு செய்தது இல்லை. அந்த தாலி அகற்றும் நிகழ்ச்சியில் கூட அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள் அதை திசை மாற்றி கொண்டு மோதலை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த செயல் செய்யப்பட்டது. காரணம், பெரியார் திடல்ல நிகழ்வு நடக்குது. எங்கிருந்தோ ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்க தேடி வந்து கலாட்டா பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்ப குற்றவாளி யார்? நடந்தது 2 பேரும் மோதிக்கிட்டாங்க, 2 பேரும் தப்புன்னா தப்பு. அது ஒரு இடத்துல நடக்குது, எங்கிருந்தோ ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறாருன்னா தப்புன்னு செய்து யார்? தாக்குதல் வரும்போது தற்காப்புக்காக அதனுடைய எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப திராவிடர் கழகம் என்றைக்கும் சட்டத்தை மதிக்கக்கூடியது, காவல்துறையை மதிக்கக்கூடியது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சொல்லிவிட்டு செய்யக்கூடியவர்கள். இந்த பிகே படம் என்று ஒன்று வெளியிட்டார். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த படம் பார்ப்பதற்காக சென்றிருந்தோம் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ் வந்துட்டாங்க. கேட்கிற போது என்னங்க அப்படின்னா, இல்ல ஏதோ நீங்க பிரச்சனை பண்ண வந்தீங்கன்ற மாதிரி
ஒரு செய்தி வந்தது. அப்ப இந்த அமைப்பினுடைய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலில் காவல்துறைக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டுத்தான் செய்வது வழக்கம். அதனால எங்கள ரகசியமோ ஹிடன் அஜெண்டாவோ எங்ககிட்ட கிடையாது என்ற அந்த விளக்கத்தையே அந்த இடத்துல சொன்னார். இதுதான் என்றைக்குமே திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு வன்முறை இயக்கம் அல்ல, அது ஒரு பகுத்தறிவு இயக்கம், மனிதநேயத்துக்காக பாடுபடக்கூடிய இயக்கம், ஒரு சமதர்மத்தை நிலைநாட்டக்கூடியது. ஆதிக்கம் எங்கிருந்தாலும் அது அகற்றப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்குடைய இயக்கம். அப்ப அந்த நோக்கத்துக்காக அவர்கள் செய்யப்படுவது ஆதிக்க வர்க்கங்கள் ஆத்திரம் கொள்கின்றன, அபாண்டமான பழியை போடுகின்றன, பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் அதை திரித்து மாற்றி பல்வேறு விதமாக செய்திகளை சொல்லுகிறார்கள். இதுதான் உண்மையை ஒழிய உண்மையிலேயே திராவிடர் கழகம் எந்த ஒரு சூழ்நிலையும் வன்முறையிலேயே ஈடுபட்ட இயக்கம் அல்ல. கண்டிப்பா ராமநாதன் சார், இப்ப ஒரே ஒரு பூணூல் அறுப்பு பத்தி போன்ற செய்தி நீங்க கேட்டீங்க. நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, பூணூல் அறுப்பு இன்னைக்கு நடந்திருக்குன்னு கைது பண்ணிருக்காங்கன்னு செய்தி. 6 பேர். இந்த பூணூல் அறுப்பு சம்பவம் நடப்பதற்கு காரணம்னு நான் யார சொல்றேன்னா ராஜாவை தான் நான் சொல்றேன். ஏன்னா சொல்லுங்க உங்க சொல்லி நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வீட்டுல தான் கட்டிக்கிட்ட தாலிய தானே அறுத்துக்கிறதுக்கு கூட இந்த சமூகத்தில் உரிமை இல்ல, அறுத்துக்கிறதுக்கு அதை அறுத்து அகற்றுவதற்கு கூட உரிமை இல்லை. யாரையும் மக்களை சொல்லல. அவங்க அதையே பொதுவா மக்களோட தாலியெல்லாம் அறுத்தது மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்பி அந்த கொள்கை சார்ந்த சில இளைஞர்களை இவர் பொய்யா செய்தி சொல்லி ராஜா தூண்டி விட்டு இப்ப சம்பந்தம் இல்லாம யாரோ அப்பாவியான ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு போனவங்களை அறுக்கிறதுக்கு காரணமா இருந்தது ராஜா தான். ராஜாவின் பொய்யான பிரச்சாரமும் இந்து அமைப்பின் பொய்யான பிரச்சாரம் தான் இந்த மாதிரியான பூணூல் அறுப்புக்கு ஒரு காரணமா இருந்திருக்குது. அதுக்கு அறுத்தவர்களை குற்றம் தூண்டுற காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா தான் சோர்ஸா இருக்கு. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க. அதாவது நான் உங்களுக்கு கேட்க வந்தது, இப்ப RSS இப்ப 4 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில். சுதந்திர இந்தியாவை பிரிட்டிஷ் சேர்த்து 4 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. வல்லபாய் பட்டேல் அவர்கள் கடிதம் கொடுத்து அது பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க திராவிட கழகத்தின் மீது வன்முறை, தேச விரோதம் போன்ற பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா அதே காரணங்களால RSS தடை செய்யப்பட்ட அம்பா இருக்கு. அதற்கு பிறகும் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறல. விசாரணை கமிஷன்ல RSS பேர்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த சம்பவத்திலும் எந்த அரசாலும் எந்த அமைப்பாலும் குற்றம் சாட்டப்படாத வாக்கு அரசியல் கூட ஈடுபடாத ஒரு அமைப்பை தடை செய்யணும்னு சொல்றது எப்படி அது பொருத்தமா? RSS பத்தி பதில் சொல்றேன். அதுக்கு முன்னால அதாவது விவாதம் திசை திரும்பிரும். ஏனென்றால் நேரம் கிடையாது. அவர் ஏதோ பெரியாரும் அம்பேத்கரையும் இவங்க சேர்த்துப்பாங்க. அம்பேத்கர் நிச்சயமாக பாடுபட்டார் என்பதை நாங்க பெண்களுக்கும் பாடுபட்டார், இந்த தேசத்திற்கு மக்களுக்கும் பாடுபட்டார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாரையும் சேர்த்துப்பாங்க. அதுல பெரியார் குறிப்பிட்டு அவர்களையும் சேர்த்துக் கொண்டால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போல பெரியாரையும் அம்பேத்கரோட சேர்த்துப்பாங்க. அம்பேத்கர் பெரியாரை ஏத்துக்கல. அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல பெரியாரை ஏத்துக்கலையா? பெரியார் என்ன ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இருந்ததான்னு கேட்டேன். இல்ல நீங்க சொன்னீங்க அம்பேத்கரும் பெரியார் அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இல்லவே இல்ல, 2 பேரும் கிடையாது. சொல்லிடுறேன். நீங்க கேள்வி அதுக்கு பின்னால எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. வரலாற்று காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இந்து சமுதாயத்துல பெண்கள் அடிமையா நடத்தப்படவே இல்லை. புராண காலத்துல பார்த்தாச்சுன்னா கைகேயி தசரதனுக்கு போரிடும் பொழுது அவங்க 1 லட்சம் மனைவிகள் இருந்ததா இருக்கு. 1 லட்சம் மனைவிகள் இருப்பது எதை காமிக்குது? இருக்கலாம் சார். நான் அது வேற விவாதம் வேற விவாதம். அதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு என்ன விவாதம் அப்படின்னு பெண்களுக்கு உரிமை இருந்தது. நீங்க ஒரு ஆண் 1 லட்சம் பெண்களை தவறான தகவல். 1 லட்சம் கிடையாது, 60,000. வால்மீகி ராமாயணத்துல அது இல்லவே இல்ல. யாராவது சொல்றான்னு சொல்லிட்டு ஆதாரம் அது 60,000 மனைவிக்கு எப்படி சார் ஆதாரம் கட்ட முடியும்? எளிய சொல்றேன் நானு. நீங்க ஆதாரம் வால்மீகி ராமாயணத்துல இந்த விவாதம் திசை மாறி போயிட்டு இருக்குது. அதனால ஏனென்றால் என்னமோ இந்து சமுதாயத்துல இவர்தான் பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்றதுக்கு தான் சொல்றேன். கைகேயி தேரோட்டி தசரதனுக்கு வெற்றி ஈட்டி கொடுத்தார். அதனாலதான் இந்த 2 வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு புராண காலத்திலே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆதிசங்கரர் ஒரு 1500-2000 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மகான். ஆதிசங்கரருக்கும் மண்டன மிஸ்ரர் என்ற ஒரு பெரிய மகானுக்கும் ஒரு விவாதம் நடக்கும் பொழுது அவருடைய மண்டன மிஸ்ரருடைய மனைவியே நடுவராக இருந்து அந்த விவாதத்திற்கு நடுவராக இருந்து தீர்ப்பளித்தார் என்பதெல்லாம் வரலாறு.
அது வந்து அதனால பெண்களை பொறுத்த அளவில் இந்து சமுதாயத்தில் ஔவையாராக இருக்கட்டும், காக்கைப்பாடினியார் சங்க இலக்கியத்தில் இருக்கட்டும், ஏராளமான பெண்கள் வந்து இந்து சமுதாயத்தில் ஒரு முன்னோடிகளாக, அவர்கள் வந்து புலவர்களாக, கல்வி கற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. இடைக்காலத்துல இவர் ராஜாராம் மோகன் ராயாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் இந்த இடைக்காலத்துல இவங்க வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கறதெல்லாம் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால வந்த சதி. அது வந்து அந்த சதி ஒழிக்கப்பட்டது. அது யாரு? அது பெரியார் கொண்டு வந்ததா உடன்கட்டை ஏறுதல்? உடன்கட்டை ஏறுதல் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால அந்நிய படையெடுப்பால் வந்தது. அது வந்து விரிவா பேசணும். அது அந்நிய படையெடுப்பால் வந்த சதி. அது அந்த சதி பெரிய ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களால் அந்த சதி ஒழிக்கப்பட்டது என்பது வரலாறு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இவரை பொறுத்த அளவில் பெரியார் காலத்திலிருந்தே இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நான் சொல்றேன் என்ன வன்முறை ஆதிக்க ஜாதிகளுக்கு தடை செய்வதற்கான காரணங்கள் அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப அதைத்தான் அவர் கேட்டார். அதாவது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செய்யல, தமிழர்களுக்கு செய்யல, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செய்யல, தமிழர்களுக்கு ஒண்ணும் செய்யலங்கறீங்க. வடநாட்டை முழுமையா பண்ணாரு நீங்களே சொல்றீங்க. வடநாட்டை எதிர்த்தாருன்னு சொல்றாங்க. இல்ல செய்யலன்னு சொல்றேன். அதனால அது தனி வாதம். தனி வாதம் இல்ல. நான் சொல்றேன். நான் உங்க கேட்ட இப்ப உள்ள வீரமணி தலைவரா இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை தடை செய்யறதுக்கான காரணம் என்ன காரணம்? அவ்வளவுதான் சார் விஷயம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசி அதாவது பிறப்பிலிருந்தே அது வந்து எப்படி தமிழர்களுக்கு விரோதமாக இருந்தது, தலித் மக்களுக்கு எப்படி விரோதமாக இருந்தது அப்படின்னு சொல்ல திராவிட கழகம் தாழ்த்தப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி என்ன துரோகம் செஞ்சாங்க ஆதாரத்தோட 1999ல நாங்க வந்து தஞ்சை மாவட்டத்துல ஒரு கொடியேற்றணும் அப்படின்னு சொல்றோம். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி அப்படின்னு சொன்னா அவர் சொந்த நிலத்துல கொடியேற்றியதற்கு 5 பேரை அருவாளால வெட்டி திராவிடர் கழகத்தினர் ஆஸ்பத்திரி வரையும் போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை வெட்டி அது வந்து வரலாறு. ஏற்கனவே அவர் இன்னும் விழுப்புரத்துல, திண்டிவனத்துல பல்வேறு இடங்கள்ல காவல்துறையில பதிவாயிருக்கு. ஆதாரம் காட்ட முடியும், நிச்சயமா காட்ட முடியும். இந்த காரணத்தை வச்சு திராவிட கழகத்தை தடை செய்யணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷத்துல நீங்க வந்து வாதத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா தடை செய்வதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சவங்க அவங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்கு. கபூர் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது, பல்வேறு கமிஷன்கள் போடப்பட்டன. அந்த விவாதத்துல வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னா அது வந்து வேற விவாதம். அது ஆர்எஸ்எஸ் தடை செய்யணுமா? நீங்க இல்ல பேசுங்க. தேசத்திலிருந்தே தடை செய்யணும்னா அதுக்கான காரணங்கள் சொல்லணும். அருவாள் எடுத்து வெட்டினாங்க, இது பண்ணாங்கிறதெல்லாம் ஒரு இதெல்லாம் இப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நம்பிக்கையை சொல்றாங்க. கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுளை பரப்பியன் அயோக்கியன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னா ஒரு மத நம்பிக்கைகளில் தலையிடுவது நீங்க வந்து நம்பாதே அப்படின்னு பிரச்சாரம் கிடையாது. ஒரு நிமிஷம் 295 ஐபிசில இதை போல ரிலீஜியஸ் சென்டிமெண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அந்த இது வந்து முற்றிலுமாக ஐபிசில இந்திய தண்டனை சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 153வது பிரிவு ஐபிசில இந்த மாதிரி நாத்திய பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நாத்திய பிரச்சாரம் தாராளமா பண்ணலாம், தாராளமா கடவுளை கும்பிடாதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே ஒரு வன்முறையை தூண்டும் வகையிலே எங்க போய் சிலையை வைக்கிறாங்க. வாசகத்தால எந்த மாவட்டத்துல முன்முறை வந்தது? இந்த வாசகம் சொன்னதுனால இப்போ என்ன வன்முறை வந்தது அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஒரு நம்பிக்கை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னால இவங்க வந்து இந்த சிலையை வைக்கிறாங்க. இந்த சிலையை மத்த மதத்தினர் கோவிலுக்கு முன்னாலேயோ தர்காக்கு முன்னாலேயோ வைக்க முடியுமா? இது இப்ப வேற மதத்துக்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க வேற மதத்துக்கு போலங்க. அதாவது கற்பித்தல் முட்டாளுங்கிறது எல்லா மதத்துக்கும் எதிரானது. எங்க வைக்கிறாங்க அந்த சிலையை? எங்க வைக்கிறாங்க? இல்ல கண்டிப்பா சொல்ற மாதிரி வேணாமா சொல்லுங்க சார். நீங்க நாங்கெல்லாம் கருத்து சொல்லணுமா வேணாமா கேக்குறீங்க? வரிக்கு வரி கேள்வி கேள்வி கேட்டா நீங்க ரொம்ப நேரம் பேசுவீங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் வருது. பேசும்போது நீங்க பேசுங்க. அவங்க அப்படி வெட்டினாங்களான்னு கேட்போம். அவங்க 6 பேரை வெட்டியிருக்காங்கங்கறீங்க. இன்னைக்கு தொடர்ந்து அதாவது கோவில் இடிப்பு சம்பவம், அதே மாதிரி கோவில் இடிப்பு 6 பேர் வெட்டு சொல்லுங்க. அந்த சம்பவம் பதில் சொல்லணும் அவரு. அதே போல பெரிய இது பிள்ளையார் சிலையை உடைக்கின்ற போராட்டம் அவர் நடத்தினாரு. ராமர் சிலையை செருப்பால் அடிக்கின்ற போராட்டத்தை நடத்தினாரு. தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் விரோதமாகவே திராவிடர் கழகம் செயல்பட்டு எதிராக கலவரத்தை திராவிட கழகம் பண்ணிருக்குங்க. இதுல கீழவன்பணி போராட்டம் திராவிட கழகம் நடத்தின கலவரமா? இல்ல அதாவது நீங்க வரலாற்றுல எல்லாம் பதிவானது நிகழ்ச்சி நடத்துங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடுங்க. திராவிடர் கழகம் நடத்துற போராட்டம் நான் சொன்னேன். நீங்க கீழ்வன்மணின்னு சொன்னீங்க. நீங்க
சொன்னா உடனே நீங்க வந்து ஒரு இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவீங்களா? நாங்க இல்ல, இப்ப நீங்க சொல்லணும் சார். சொல்லுங்க. ஒரே நிமிடம், நீங்க அடுத்த சுற்றே கிடையாது சார். இல்ல, ஒரே நிமிடம் இருங்க. கீழே வன்மணி இப்ப வந்து தொடர்ந்து நீங்க சார், வந்து நீங்க வந்து சமூகத்துல வந்து நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தா, அமைதியை பாதிக்கக்கூடிய அவர் வகையில் அடுத்தவங்க செய்றீங்க. பேசுறதுக்கு பதில் இருங்க சொல்ல சார், இவ்வளவு விடுங்க. நேரம் நீங்க பேசிட்டீங்க, அவர் சொல்லட்டும். வரிக்கு வரி நீங்க நீங்க கேள்வி வந்து கேட்கறீங்க. திராவிட கழக வரிக்கு வரி வன்முறையை கேள்வி பண்ணிருக்கீங்க. கேட்டு நீங்க பதில் சொல்ல விடுறது இல்ல. சொல்லுங்க. அதாவது இது என்ன நியாயமா நீங்க நடத்துறீங்கன்னே தெரியல. வரிக்கு வரி கேள்வி கேட்கறீங்க. ரொம்ப நேரம் அவர் இல்ல, சொல்லட்டும் இல்ல, சார். ரொம்ப நேரம் நீங்க தான் இல்ல, இல்ல, பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு வன்முறை பண்ணவங்க கண்டிப்பா மக்கள் மத்தியில பதில் சொல்லியே ஆகணும். இல்ல, பதில் சொல்லணும்னா கண்டிப்பா கேள்வி அவர் கேட்கணும். இல்ல, இல்ல, அவர் கேள்வி கண்டிப்பா கேட்கணும். அவனை கேள்வி பேசவே கேட்கணும். வர மாட்டேங்கிறீங்க. சொல்லு. பேசவே வர மாட்டேங்கிறீங்க. எப்பங்க பதில் சொல்லுவீங்க? இவங்களே பேசிட்டு இருந்தா மற்றவங்க இல்ல, நாங்களாம் இல்ல, பேசவே பேசுறது இல்ல. வேண்டாமா? நீங்க வரிக்கு வரி கேள்வி இல்ல, கேட்கறீங்க. நீங்க பதில் வார்த்தைக்கு சொல்லுங்க. வார்த்தை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கேட்கறீங்க. பதில் சொல்ல எப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சார், வரிக்கு வரி கேள்வின்னா அவர் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர். அவர் பொதுவா இருந்துதான் பாருங்க, நடத்துறாரு. உங்க கேள்வியில ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. கேட்டா தொடர்ந்து ரொம்ப 10 நேரம் நிமிஷம் பேசுவாரு. பேச நான் ஒரு விடுவாரு. கேட்காம விட்டுறேன், தொடர்ந்து விடுங்க. 10 நிமிஷம் பேச விடுவாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. அதுதான் நிகழ்ச்சி. அதெல்லாம் பேசுங்க. கிடையாது. அது மாதிரி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க. தவறான செய்திகள் கொடுக்கப்படுற போது அவருக்கே பொறுக்காம கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி அவ்வளவுதான் உண்மை. முடிச்சதுக்கு இல்ல, இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க தயவு செய்து நிறைய முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கட்டும். சொல்ல சொல்ல. நான் பேசுற வரல யாரும் குறுக்கிட வேணாம். தப்புன்னா நான் முடிச்ச பிறகு பேசுவேன். அப்படித்தான் இருக்கோம் நாங்க. குறுக்கிடுறதே இல்ல, இல்ல. உங்களுக்கு மட்டும் சொல்ல சார். நான் குறுக்கிடுறதே பொதுவாவே சொல்றேன். இப்பதான் பேச இல்ல, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? கருத்துக்களை தயவு செய்து சொல்லுங்க. வந்து சார், முதல்ல வந்து திராவிடர் கழகம் எந்தவித வன்முறையிலும் நம்பிக்கை இல்லாத இயக்கம். வன்முறையில் அது ஈடுபட்டது கிடையாது. அப்படி அது சொன்னா அத்தனையும் பொய் குற்றச்சாட்டுகள். தஞ்சாவூர்ல 6 பேரை அதெல்லாம் வெட்டி தவறு. அருவாள் எடுத்து திராவிட கழகம் அதான் வெட்டி தவறு. சொல்லியிருக்காரு. கீழே வெண்மணி நிகழ்ச்சியை கொண்டு போய் திராவிடர் கழகத்துக்கு சொல்றத போலதான் அது. கிழவன்மணின்னு ஆரம்பிச்சா உடனே அது திராவிட நான் கழகம் அப்ப நடத்தினதான்னு நீங்க கொஞ்சம் கேட்டீங்க. சைலண்டா இருக்கு சார். பதில் நாங்க சொல்ல பேசும்போது உங்க மறுப்பு இருந்தா அந்த அப்புறம் சொல்லுங்க. கிழவன்மணியை பத்தி கேளுங்க ஏதாவது. ஆச்சுங்களா? நம்பர் 1 நான் பாயிண்ட் எனக்கு இந்த வளவளம் எனக்கு தேவையில்லை. வன்முறை இயக்கம் அல்ல. அதற்கு ஆதாரபூர்வமான கருத்து கொடுக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் சொல்றேன். எந்த இடத்துல எந்த மேடையில நீங்களும் உங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க, நாங்களும் வந்து சந்திக்க தயார். அதை கொண்டு வாங்க. நம்ம முடிஞ்சு போச்சு. அது வந்து எந்த விதமான வன்முறை இயக்கமும் அல்ல. தடை செய்யப்படணும்னு சொன்னா அதற்குரிய எந்த ஒரு செய்கையும் திராவிடர் கழகம் செய்யவில்லை. திராவிடர் கழகம் செய்தது முழுக்க சமூக பணிகள் தான். ஆதிக்கவாதிகளுக்கு எதிர்ப்பாக அவர்கள் போராட்டங்கள் மற்றதெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஆதிக்கம் என்பது சாதி வாரியாக இருக்கிறது, ஆண் பெண் பால் பாகுபாட்டில் இருக்கிறது. இவர்கள் சொன்னது போல இந்த பெண்களுக்காக அவங்க ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் அந்த காலத்திலேருந்து இருக்கு, இந்த காலத்திலேருந்து இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் புராணங்கள்ல அங்க ஒண்ணுங்கன்னு வச்சு சொல்லக்கூடாது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை தொடங்குற போது பெண்கள் நிலை என்ன? அவர்களுக்கு கல்வி உண்டா? அவர்கள் வெளியில போக முடியுமா? அவர்கள் ஆண்களைப் போல சமமா அமர முடியுமா? எல்லா வகையில் எடுத்து பாருங்க, எதுவுமே முடியாது. இந்த சதி உடன்கட்டை ஏறுதல் கூட அது ஏதோ இடையில வந்த சதின்னு இல்லை. அது இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமாக தெய்வத்தின் குரல்ல சங்கராச்சாரியாரே, இப்ப இறந்து போன சங்கராச்சாரியார் மூத்தவர் இருக்கிறாரு, அவரே அதை ஆதரிச்சு அதுக்கே எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அந்த கணவனுடைய சிதையிலே வேகல போது தென்றல் காற்று போல இருக்கும், அந்த புடவை கூட வேகாது, அதனால அவங்க சங்கராச்சாரிய ஆதாரத்தோட இருக்கு, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு கொடுமையானதை ராஜாராம் மோகன் ராய் ஆங்கிலேயருடைய துணை கொண்டு தவிர்க்கிறார். தந்தை பெரியார் போன்றவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக இது போன்ற கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக போராடுகிறார்கள். கல்விக்கூடத்துக்கு போகக்கூடாது என்ற நிலையை இப்ப சேரன்மாதேவி குருகுல போராட்டம்லாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வந்தது தானே, எதுக்காக வந்தது? தந்தை பெரியார் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஏராளமான பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமா காட்ட முடியும். அம்பேத்கர் அவர்கள் பெரியார் கருத்துக்கு எதிராக தான் தாம் வாழ்நாள் முழுவதும் போராடினாருன்னு சொல்றாரு. அம்பேத்கர் என்பவர் அம்பேத்கரும் பெரியாரும் இணைந்து செயல்பட்டவர்கள் அப்படிங்கிறாரு. பெரியார் இணைந்து செயல்பட்டவர்கள். அவங்க பர்மாவில கூட சந்திச்சு 2 பேரும் இணைந்து செயல்பட்டவர்கள். 2 பேரும் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஒற்றுமையாக. இன்னும் உங்களுக்கு குறிப்பா சொல்ல போனா, காந்தி வந்து இந்த வர்ணாசிரம தரவுப்படி வைசியர். அவரே முதல் முறை சென்னைக்கு வந்த போது, ரொம்ப முக்கியமா யாரும் குறிக்கிட வேண்டாம், சென்னைக்கு வந்த பொழுது அவரை வந்து திண்ணையோட அனுப்பிச்சுடுறாங்க. தந்தை பெரியாருடைய சுயமரியாதை போராட்டங்கள் 4-5 ஆண்டுகள் நடந்த பிறகு மீண்டும் 2ஆம் முறையாக காந்தி வர்றாரு. அப்ப சீனிவாச ஐயங்காருடைய வீட்டுக்கு நடு கூடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப காந்தியார் பேட்டி அளிக்கிற போது சொல்றார், திண்ணையோடு அனுப்பப்பட்ட என்னை கூடத்திற்கு சீனிவாச ஐயங்கார் அழைத்து சென்றது ஈவரானுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. காந்தி சொல்றார்.
ஆவணத்துல பதிவு இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன். 1930 கும்பகோணம் நகராட்சியிலே ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பிராமணனுடைய வீட்டிலே அக்ராகரத்திலே கக்கூஸ் எடுக்கிறதுக்கு, அக்ராகரத்திலேயே அவங்களுடைய வீட்டு கக்கூசை எடுக்கிறதுக்கு தாழ்த்தப்பட்டவன் உள்ள வரக்கூடாது, அவரிலும் மேம்பட்ட ஜாதிகாரன் தான் வந்து எடுக்க வேண்டும் என்று கும்பகோணத்திலே நகர்மன்ற தீர்மானம். அப்ப ஒரு பார்ப்பனர் வீட்டினுடைய மலத்தை எடுக்க கூட தாழ்த்தப்பட்டவருக்கு உரிமை இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு காலம் 1930. அதை மாற்றிய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. அதே போல 1930 1950 என்ன நிலை? பெண்கள் போக முடியுமா? கல்விக்கூடத்துக்கு படிக்க முடியுமா? வயசுக்கு வந்தா வீட்டோட போட்டுருவாங்க. இதையெல்லாம் சொல்லி உடையிலே மாற்றம், அவர்களுடைய அறிவிலே மாற்றம், இதெல்லாம் பண்ணனுடைய நாம் அங்கீகரிக்க வேண்டாம். நீங்க செய்யல, நீங்க செய்யலன்னு சொல்றது இல்ல. அதை யார் சொல்ல வேண்டும்? பெண்கள் சொல்லணும். தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற விருது கொடுத்தது யார்? பெண்கள் மாநாட்டிலே பெண்கள் கொடுத்தது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கத்தை பார்த்து தடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களே, பிஜேபியினுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அதனுடைய சித்தாந்த கர்த்தா யார்? கோல்வால்கர். கோல்வால்கர் தன்னுடைய பஞ்சாப் தாட்ஸ்லே, நான் அதிகமா படிக்கல, 4 வரி மட்டும் சொல்றேன், பஞ்சாப் தாட்ஸ் என்ற நூலிலே சொல்லுகிறார்கள், ஆரியர்களாகிய நாம் நல்லவர்கள். எடுத்து பார்த்துங்க பஞ்சாப் தாட்ஸ் புக்க. அறிவுத்திறன் கொண்டவர்கள், இயற்கையின் விதிகளையும் ஆன்ம விதிகளையும் அறிந்தவர்கள் நாம் தான். மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியவற்றை எல்லாம் கொண்டு வந்தவர்களும் நாம் தான். அப்போது நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாம் 2 கால் பிராணிகளைப் போல அறிவற்றவர்களாக இருந்தார்கள். யார் சொல்றது? கோல்வால்கர். நமக்கென்று குறிப்பிட்ட பெயர் எதுவும் சூட்டப்படவில்லை. சில நேரங்களில் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட நாம் அறிவுத்திறன் உடையவர்கள், ஆரியர்கள் என்று நம்மை அழைத்துக் கொண்டோம். அனைத்து சீர்திருத்தங்களும் குறிப்பா இவர் பிராமண பெண்கள் இருந்து அவர் எந்த சமூகத்துக்கு எதிரி கிடையாது, எல்லாம் செஞ்சிருக்காருங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், இப்ப பேசுமணி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல பாரதியார் பத்தி தான் எழுதியிருக்காரு. பாரதியாரின் சமூக சீர்திருத்தம் புத்தகத்தோட பேர் அது. அதுல பெரியார் பிறப்பதற்கு முன் எவ்வளவு இயக்கங்கள் இருந்தன, இந்த சமூக சீர்திருத்தத்தை செய்வதற்கு எந்தெந்த இயக்கங்கள் இருந்தன அப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. அதுல அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் இப்ப சொன்ன சுப்பிரமணிய ஐயர் அவருடைய பெண்ணுக்கு விதவை திருமணம் செஞ்சார். எங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டுல செஞ்சார். இதை அந்த அளவுக்கு சீர்திருத்தம் பிராமண மத்தியில அப்போ ஃபேமஸா இருந்தது. இந்து சீர்திருத்த இயக்கம் சொல்லிட்டு ட்ரிப்ளிகன்ல இருந்திருக்கு ஒரு அமைப்பு ஒண்ணு. அதே போல பழைய ஜனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார், வஉசி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் பெரியாருக்கு முன்னாடி. இன்னொரு பெரியார் முன்னாடி பெரியார் 1920 தாங்க அது, புரியுதுங்களா? அந்த ஜனசங்கம் 1915 ஆரம்பிச்சிருச்சு. இது அப்பத்துல இருந்த இது. இன்னொரு விஷயம், முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களே, அவங்க டாக்டர் ஆனாங்க. இந்தியாவிலேயே முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எந்த வருஷம் பட்டம் வாங்கினாங்க? 1912. பெரியார் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார்? மளிகை கடையில மளிகை சாமான் வித்துன்னு இருந்தாரு. அப்ப நீங்க அவங்க பெண்கள் படிச்சதுக்கு அவங்க டாக்டர் பட்டம் பெண்களுக்கு பெரியாருக்கு முன்னாடி பெண்களுக்கு உரிமை இருந்ததா, படிப்பு இருந்ததா இல்லையான்னு தான் கேள்வி. நீங்க அதை தான் கேட்டீங்க, அதுதான் பதில் சொல்றேன். அதுக்குள்ள நடுவில் நீங்க டிஸ்டர்ப் பண்ணதை நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். அப்போ அது போல நிறைய பெண்கள் படித்து இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர் ஆகுது, ஒரு பெண் டாக்டர் ஆகுது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். சென்னையில மருத்துவ பல்கலைக்கழகத்துல அவங்க ஒரு பெண் இல்ல, அங்க நிறைய பெண்கள் இந்து மதத்தின் உதவியோட படிச்சாங்களா? ஏங்க நீங்க சமுதாயத்துல என்னன்னா சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது. அவங்க புதுக்கோட்டையிலேயே படிச்சிருக்காங்க. சென்னையில மருத்துவ கல்லூரி ஒரு பொண்ணு மட்டும் சேர்க்க முடியுமா? ஆனா நிறைய பெண்கள் படித்து இருந்தார்கள். அதே போல பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் ஒண்ணு இருக்கு, அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க எல்லாம் ஒரு வெள்ளைக்காரர் அவரை கேவலப்படுத்துறாரு. உங்க நாட்டுல படிக்காதவர்கள் யாரும் நிறைய பேர் இருக்காங்க, யாருமே நீங்க கல்வியே கொடுக்க மாட்டீங்க, எல்லாரும் பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கிறீங்க நீங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வருது. அதுக்கு காந்தி மறுப்பு சொல்றார்.
இல்ல எங்க நாட்டுல வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, சூத்திரர்கள் படிச்சிருக்காங்க, வைசியர்கள் படிச்சிருக்காங்க, சத்திரியர்கள் படிச்சிருக்காங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு, இது வந்து ஒரு அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் தரார். அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து புக் எழுதுறாரு, ஆராய்ச்சி புத்தகம். எப்போ வெள்ளக்காரர் இருக்கும் போது, அப்போ மெட்ராஸ்ல எவ்வளவு பள்ளிக்கூடம் என்னைக்குமே மாற்ற தடை இருந்தது கிடையாது இந்த நாட்டுல சார். அதாவது இருங்க நான் பேசும்போது குறுக்கிடாதுங்க, நான் பேசுறேன். அதனால இங்க வந்து ஒரு பெருவாரியான ஒரு கல்வி முறை இருந்தது. அதுல வந்து நீங்க அந்த புத்தகத்தை படித்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த எந்தெந்த ஸ்கூல்ல எவ்வளவு பேர் படிச்சாங்க, சாதி வாரியா இருக்கு. அதுல சூத்திரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க ஒண்ணு. அதனால இது வந்து பெரியார் வந்ததுனால தான் ஆரம்பிச்சது அப்படின்லாம் இல்ல. ரெண்டாவது நான் சொல்லிடுறேன், அடிக்கடி ஐயா வந்து ஒரு தெய்வத்தின் குரல் வந்து ஒண்ணு சொன்னார்ல, இவங்க எப்படி கருத்துக்களை திரிப்பாங்க சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தமிழா நீ ஒரு இந்துவா, நீங்க எழுதியிருக்கீங்க. அதுல இந்த திருமணம் பத்தி ஒரு மந்திரம் வருது, அதுல வந்து சோமன் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன சொல்றாரு, இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை இதற்குரிய அர்த்தத்தையும் காஞ்சி சங்கராச்சாரியரே தனது நூலில் தெய்வத்தின் குரல் வானதி பதிப்பக வெளியீட்டில் குறிப்பிட்டுள்ளார். எனவே நான் மேல குறிப்பிட்டுள்ளபடி உண்மையாக இருக்குமா என்று யாரும் சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி, இல்ல நான் அந்த புக் எடுத்து வந்திருக்கேங்க, உங்களுக்காக தான், நீங்க வரேன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வந்திருக்கேன். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சீர்திருத்தர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்கள் அர்த்தம் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த மந்திரத்தை அர்த்தம் இவங்க என்னென்ன சொல்லுவாங்க சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சீர்திருத்தக்காரர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்கள் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அர்த்தத்தை சொல்றாரு. அவர் அர்த்தம் சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சோமன் வந்து ஒரு ஐடென்டிட்டி. சின்ன வயசுல குழந்தைங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம அழகா இருக்க ஒரு கை குழந்தைல இருந்து ஒரு 2 வயசு 3 வயசு 6 வரைக்கும் நம்ம ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க, உங்க நீங்க வந்து தெய்வத்தின் குரல்ல இருந்து ஒண்ணு இப்படி சொல்லிருக்காரு, திரும்புவாதத்தை செய்வார்கள். அதாவது நீங்க சொல்லும் போது நான் கம்முன்னு இருந்தேன், தெய்வத்தின் குரல் தான் நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன புக் தான் இது, அது நீங்க தான் ஆதாரம் தெய்வத்தின் குரல்ல சொல்லிருக்கீங்க. அந்த புத்தகத்தை நான் சொல்லிருக்கேன், அந்த புத்தகத்துல அப்படி இல்லன்னா அதாவது நான் கண்டிப்பா வரேன், அவங்க திருப்பி பேசுனாங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்கள்ட்ட வரேன். இப்ப நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன விஷயம்? இப்ப திராவிட கழகத்தை தடை செய்யும்னு சொன்னதுக்கு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்க காரணங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அவங்க எந்த காரணங்களும் நீங்களும் பரட்டி ஏதாவது சொல்லுங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவரும் சொல்றேன் எவ்வளவு நேரம் பேசுறாரு, ஒரு காரணம் கூட சொல்லல. அவர்கள் எந்த காரணமும் சொல்லாத போது அதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? என்ன என்கிட்ட பதில் கேக்குறீங்க? இவரும் அதை பத்தி இருங்க, இவரும் அதை பத்தி பேசல, இவரும் அதை பத்தி பேசல. இன்னொரு இவர் சொன்ன செய்தியில ஒண்ணு இருக்கு. பேசின விஷயங்கள்ல இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பெரியாரை எதிர்க்கிறதுங்கிறது இவங்களோட இயல்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி இவர்களின் இயல்போ அது போலவே இவர்கள் அம்பேத்கரை எதிர்ப்பதுதான் இவர்களோட இயல்பு. ஒரு அம்பேத்கருக்கு எதிராக, டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக அவரோட சிலையை ஒரு ஜாதி வரி கொண்டவர், தலித் விரோத கண்ணோட்டம் கொண்டவர் எப்படி தாக்குதல் நடத்தி அவமானப்படுத்துறாரோ, அதை விட மிக இழிவான அவமானம் இந்து அமைப்புகள் அம்பேத்கரை ஆதரிக்கிறது. அவர் காலம்பூராக இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன், மதம் மாறினாரு, இந்து மதத்தை ஒழிப்பதே என் பணின்னு பக்கமா எழுதினாரு, போராடினாரு, மனு தர்மத்தை கொளுத்தினாரு, எல்லாம் பண்ணிட்டு அம்பேத்கர் வந்து இந்து மதத்தில் இருந்தார், இந்து மதத்தில் இருக்கிறார் அட்டனன்ஸ் போடுற முறை இருக்கு பாருங்க. அது தலித் மக்களை ஏமாற்றி தனக்கு அடியாராக பயன்படுத்தணுங்கிற துணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்னு, அம்பேத்கர் இந்து மதத்தை ஆதரிச்சாரு, அவருக்கு எதுவும் எவிடன்ஸ் கட்டாயம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். அப்ப அம்பேத்கர் இந்து மதத்தை ஆதரிச்சாருன்னு வச்சுப்போம், நான் சொல்றேன் கடவுள் இருக்கக்கூடாது, கடவுள் இந்து மதம் இந்த சமூகத்தை கெடுத்துச்சு, இந்து மதம் ஒரு மோசமான மதம், பார்ப்பனர்கள் மோசமானவர்கள், அவர்கள் தான் ஜாதியை உருவாக்குனார்கள்னு செத்து போன சங்கராச்சாரியார் இருக்கிறார்ல, இப்ப புக்க கூட காமிச்சார்ல, ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட குரு சந்திரசேகர சுவாமிகள், அவர் சொல்லியிருக்கிறார் இந்து மதத்தை ஒழிக்கணும், ராமர் கடவுள் கிடையாது, முருகன் விநாயகர் கடவுள் கிடையாது, காமாட்சி அம்மன் கடவுள் கிடையாது, இந்து மத விரோதிங்க. ஆமா, சரசு அவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நான் சொல்றேன். நீ இந்து மதத்துக்கு ஆதரவா அம்பேத்கர் இருக்கிறாருன்னு ஆதாரம் காட்டுங்க, நான் இதுக்கு ஆதாரம் காட்டுறேன். சங்கராச்சாரியம், ஆதிசங்கரம், பார்ப்பனர்கள் மோசமானவர்கள், சந்திரசேகர சுவாமிகள், ஜெயேந்திர சரஸ்வதி வரைக்கும் எல்லா மடத்தில் இருக்கிறவர்களும் வந்து இந்து மதம் சீர்கேடானது, பிராமணர்கள் மோசமானவர்கள், இந்து சமூகம் வந்து உருப்படாது, அது இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாதுன்னு சொன்னாரு சங்கராச்சாரி சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க அம்பேத்கர் அப்படி சொன்னீங்கன்னா நான் சங்கராச்சாரி சொன்னாருன்னு சொல்லுவேன். நீங்க அம்பேத்கர் இந்து மதத்துக்கு ஆதரவா இருக்கிறாரு, நீங்க ஆதாரம் காட்டுங்க, நான் இதுக்கும் ஆதாரம் காட்டுறேன். கண்டிப்பா உங்களுடைய நிறைவு விதாண்டாவாதம் இல்ல, பொய். அம்பேத்கர் இந்து மதத்தை ஒழிக்காம நான் ஓய மாட்டேன் போராடினாரு.
அம்பேத்கர் அவரை நீங்க வெக்கம் இல்லாம இந்துங்கிறீங்க. அப்ப அவரு இந்துன்னா சங்கராச்சாரியாரு அப்ப அவரு இந்து மதத்துக்கு எதிராளா? அப்ப இந்து மதம் ஒழிச்சு கட்டுவேன் விதண்டாவாதம் இல்ல. அப்ப சங்கராச்சாரிய சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? சங்கராச்சாரிய சொன்னா கோவம் வருது இல்ல? அது மாதிரி அம்பேத்கர் சொன்னா எங்களுக்கு கோவம் வரும். திராவிட கழகத்தில் வீரமணியை கைது செய்ய வேண்டும். எதற்காக? அதாவது தொடர்ந்து வன்முறைகளை, அதாவது இன்னைக்கு வந்து இப்பவாது சொல்லுங்க. திருட்டு ஏன்னா சொல்ல விடவே நான் பேசும்போது இப்ப உங்களுக்கு டயம் இருக்கு. இப்ப உங்களுக்கு டயம் இருக்கு. சொல்றேன். அதாவது தொடர்ந்து திருட்டு தாலி கட்டுவதைத்தான் நம்ம பார்த்திருப்போம். திருட்டு தாலி அறுப்பதையும் அவர்கள் வந்து தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக அங்க வந்து ஸ்டே ஆர்டர் வந்துருது அப்படின்னு சொல்லும் போது நாங்க இந்த விஷயத்துக்காக ஒரு கட்சியை தடை செய்யணும் முன்னாலேயே நடத்துறாங்க. அதே போல தொடர்ந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வந்து ஒரு வக்கீல் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. எச் ராஜாவினுடைய பேச்சின் எதிர்வினையால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே போல கணக்கு வழக்குகள், அதாவது பெரியார் சேர்த்து வைத்து போயிருக்கின்ற கணக்கு வழக்குகளும் ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இன்னைக்கு வந்து அவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர் தடை செய்வதற்கான காரணங்களாக இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் இருங்க சார். பொருளாதார குற்றங்களும் நிறைய செஞ்சிருக்காங்க, வன்முறை காரணங்களையும் செஞ்சிருக்காங்க, மத விரோத இன்னைக்கு மத விரோதத்தை திராவிட கழகம் செஞ்சிருக்காங்க. எந்த மதத்துக்கு விரோதமா? இல்ல, இந்து மதத்துக்கு தான் விரோதமா செய்வாங்க. வேற மதத்துக்கு ஏதாவது ஸ்ரீரங்கம் வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னால எவ்வளவு நேரம் சார் நீங்க பேசுறீங்க? நீங்க பேசவே இல்ல சார். அவர் காரணங்களை சொல்லியிருக்காரு, நீங்க கண்டிப்பா பதில் சொல்லுங்க. என்னென்ன காரணம் ஏராளமான நீங்க வந்து நான் பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேக்குறீங்க. ஒரு வரியை முடிக்கிறதுக்குள்ள கூட சொல்லுங்க. பேச விடுங்கன்னு பேசிக்கிட்டு கீழவன்மணி அப்படின்னு சொன்னா கீழவன்மணி வன்முறையை பெரியார் நடத்தினாரா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது நீங்க கேள்வி கேட்கணும். உங்களை பேச விட்டுதான் இருக்கு. தடுக்கிறீங்க சார், நீங்க கருத்தை மட்டும் சொல்றாங்க, நீங்க பிளேம் மட்டும் பண்றீங்க. கருத்தை இப்பயா சொல்லுங்க. அவர் வக்கீல் வரி நீங்க வந்து குறிக்கிடுறீங்க. அந்த மாதிரி திராவிட கழகத்தை பதில் எச் ராஜா அவர்கள் மென்மையா சொல்லியிருக்காங்க, அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரமணி அவர்களை தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும், திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்பது சரியான கருத்து தான். கண்டிப்பா வீரமணியை தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணா எச் ராஜாவை எதுல கைது பண்றது? எச் ராஜாவை எதுக்கு கைது செய்யணும்? கருத்துக்கள் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை 2 ஆணித்தரமான கருத்துக்களை சொல்லிட்டேன். ஒன்னு, வன்முறையிலே நம்பிக்கை இல்லை, வன்முறை செய்ததாக சொல்லப்படுவது ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகள். 2வது, அது சமுதாய இயக்கம், சமுதாயத்துக்கு இதுவரை உழைத்து இருக்கிறது. இவர்கள் காட்டக்கூடிய சுப்புலட்சுமிக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அம்பேத்கர் ஒருத்தர் படிச்சதுனால தாழ்த்தப்பட்டவங்க பூரா படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சுப்புலட்சுமி ஒருத்தவங்க படிச்சதுனால அன்னைக்கு அதுக்கு ஏன் முதல் பெண்மணின்னு சொல்றோம்? அப்ப வேற யாரும் அங்க டாக்டருக்கு பெண்கள் படிக்கல. ஒரு ஹை கிளாஸ் லேடி வந்து படிச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு பெண்கள் நிலை இல்லை. அது வந்து உணர்ந்து பார்த்து ஆதாரபூர்வமாக வரலாற்று ரீதியாக பேசுகின்றவர்களுக்கு தெரியும். 2வது, இவர்கள் தாலி பற்றி பேசுகிற பொழுது தாலி அறுக்கிறது எங்களுடைய வேலை இல்லை. 1930ஆம் ஆண்டிலிருந்து மாநாடுகள்ல கூட்டங்கள்ல இது தாலி ஒரு அடிமை சின்னம் என்பதாக விருப்பம் உள்ளவர்கள் அகற்றிக் கொள்வது தொடர்ந்து நடக்குது. இவங்க என்ன இன்னைக்கு அதிசயமா கேள்விப்பட்டிருக்கலாம், இது தொடர்ந்து நடக்குது. பொன்முடி கூட அமைச்சராக வந்த பிறகு தன்னுடைய மனைவி கழுத்தில் இருந்த இதே தன் மனைவியே அவங்களை அறுத்து அதை எடுத்து கொடுக்க சொன்னார். இதே மாதிரி நிகழ்ச்சியில இது 1930 அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும், தோழர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். தாலியை திராவிடர் கழகத்துக்காரர்களே கூட கட்டாயம் கட்டக்கூடாது என்று இங்கு கொள்கையிலே வற்புறுத்துவது இல்லை. நீ கொள்கை தெளிவு இருந்தால் தாலி அமர. எனக்கு தாலி இல்லாத திருமணம், அப்ப திராவிடர் கழகத்தில் இருக்க அத்தனை பேரும் தாலி கட்டாம திருமணம் பண்றாங்களான்னா கிடையாது. அதை தான் இப்ப கூட ஒரு தொலைக்காட்சியில எடுத்து போட்டு காட்டினாங்க. திராவிடர் கழகத்து குடும்பங்கள் ஒரு இடத்துல பெண் கொடுப்பாங்க, அவங்க வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஆன்மீகபரா இருப்பாங்க, அவங்க தாலி கட்டிக்கணும்னு நினைக்கும் போது அதை திராவிடர் கழகம் தடுப்பது. நிகழ்ச்சி நடத்தினதுக்காக தான் கைது செய்யணும், தடை செய்யணும் ஒரு காரணத்தை சொல்லி இதை கேளுங்க, நான் வந்துடுறேன். அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தாலியை திராவிடர் கழகத்துக்காரர்கள் விட்டு திருமணத்திலேயே கட்டுறத உடனே அவங்க என்னன்னா இது கொள்கை. அதே போல பாருங்க, கடவுள் இல்லைன்னு இவங்க சொன்னாலும் கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சராக போராடுறது யாரு? திராவிடர் கழகம். ஏன் போராடுறாங்க? கடவுள் இல்லை என்பது எங்கள் கொள்கை. ஆனால் எம் மக்கள் நிறைய பேர் பக்தர்களாக இருக்கிறார்கள், நம்ம பக்தர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை மறுக்கலாம், ஆனால் கோயில்களிலே என் தமிழ் மொழி அங்க உச்சரிக்க வேண்டும் என்று போராடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்க கடவுள் எந்த கோயிலை இடித்திருக்கிறார்கள்?
என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். தாலி அகற்றுதல் என்பது என்னன்னு கேட்டா அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். பாருங்க, கடவுள் சக்தியால் தான் தீ மிதிக்கிறேன்னு சொல்லும் போது திராவிடர் கழகம் என்ன செஞ்சு காட்டுகிறது? நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தீ மிதிச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லுது. அப்படிதான் நீ தாலியை ஒரு புனிதமாக நினைக்காதே, அது ஒரு அடிமை சின்னம், நீ கழட்டு அப்படின்னு இவங்க போய் சொல்லல. அவங்களா விரும்பி வருகின்றவர்களை கழற்றுவதற்கு முடிச்சுட்டாங்க, கழற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவள்தான். அடுத்தது ஒரே ஒரு செய்தி இப்ப வந்தது. பெரியாருடைய சிலைக்கு கீழே வாசகங்கள் இருக்கு. அதை இப்ப புதுசா ராஜா கிளப்பியிருக்கிறார். இது ராஜமன்னார் நீதிமன்றியாக இருக்கும் பொழுதே இது கோர்ட்டுக்கு இந்த விவாதம் இந்த வாதிக்கப்பட்டு ஒரு தலைவர் அவருடைய கொள்கையை அவருடைய சிலையிலே எழுதுவதற்கு உரிமை உண்டு சொல்லி இது பன்னெடுங்காலமாக அவருடைய சிலைக்கு எழுந்து இதுவரையிலும் எந்த தகராறு இல்லை. இப்ப ராஜா செய்யறது வதண்டாவாதம் இல்ல, விதண்டாவாதம் இல்ல, இது வீண் வம்புக்கு ஏதாவது எப்படி தாலி அகற்று நிகழ்ச்சி அமைதியாக நடக்கிற போது 10 பேர் அங்க குதிச்சு வீண் வம்பை உருவாக்குகிறார்களோ அது போல அமைதியாக இருக்கிற போது ராஜா உருவாக்கக்கூடிய இது கல்வீசும் கலவரமே தவிர இது என்னைக்கோ கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டது. ராஜா பேசியிருக்கிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட்டே அனுமதிச்சிருக்க அந்த வாசகத்தை, நீதிமன்றத்தை அனுமதிச்சு இந்த வாசகம் இருக்கு. இன்றைய விவாத அரங்க நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று எச் ராஜா கூறிய கருத்துக்கள் சரிதானா? அவர் அதற்காக கூறிய காரணங்கள் ஏற்கனவே வரலாற்றில் இதற்கு முன்னால் நடந்ததா? அதை எவ்வாறு மற்ற அமைப்புகள் அரசுகள் பார்த்தன? தடை செய்யக்கூடிய அளவிற்காக என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம், இது ஏன் இல்லை என்பது குறித்து மிக விரிவாக ஆழமாக வரலாற்று தரவுகளுடன் இன்றைய விவாத அரங்கம் நடைபெற்றது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்த எழுத்தாளர் மா வெங்கடேசன் அவர்களுக்கும், பெரியார் விருது பெற்ற எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும், எழுத்தாளர் மஞ்சை வசந்தன் திராவிட கழகத்தைச் சேர்ந்த அவருக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.